நான் வந்து ஹோம்மேட் பன்னீர் வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சள் பொடி, காரப்பொடி, உப்பு இது இப்போ பிசைஞ்சிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா போட போகிறேன். நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து நான் இது வந்து பரோட்டா செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு சின்ன உருண்டையாக வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் நார்மல் சப்பாத்தி மாவு தான் கொஞ்சமாக உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து பாவ் மசாலா போட்டு பன்னீரை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ஸ்டஃப் பண்ணிடுறேன். இப்போ இது மேல் மாவு போட்டு தேய்ச்சி எடுத்துடலாம். இது மாதிரி நான் மெதுவாக தேய்ச்சி எடுத்துட்டேன். பரோட்டா இப்போ ரெடி. இப்போ தவா சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம பன்னீர் பரோட்டாவை போட்டுருக்கோம். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வந்து 2 பக்கமும் நல்லா போட்டு எடுக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான பாவ் மசாலா பன்னீர் பரோட்டா ரெடி.